ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் கல்லடி பட்டாலும் பரவாயில்லை, கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் மேலே விழக்கூடாது. அப்படி விழுந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நல்ல தூக்கம் வரும், எனி டைம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே சோம்பேறித்தன்மை, சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. தொழில் சார்ந்தில் போகணும் அப்படின்னாலே இவங்களுக்கு அடிக்க கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் எதையுமே சாதிச்சு அசால்ட்டாக போகிற மனுஷனாக இருப்பார். ஆனால் இந்த கந்திஷ்டி விழுந்தவனை பாருங்கள், ஆடாத அப்புறம் பார்க்கலாமப்பா, இதை போய் எங்கே போய் இப்படி இவர் பணம் சோம்பலை நோக்கியே நகர்ந்து கொண்டே இருக்கும். லாபங்கள் பெரிய லாபம் கொண்டு சம்பாதிக்கிற ஆளாக இருப்பார். ஆனால் லாபங்கள் அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நாளடைவில் அது நஷ்டத்தை நோக்கியே நகரும். சரி, இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது எதனால் உருவாகுது, யாரால் உருவாகுது, யாருக்கு இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது உடனே ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறத தெளிவாக அடியேன் உணர்ந்த விஷயத்த என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த தெளிவாக கொடுக்குறேன். பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வெறும் 5 ரூபாயில் அந்த பரிகாரத்தை சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக அடியனால் முடியும், என் தாய் முத்தாரம்மன் அருளோடு. இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு விழுந்துட்டு அப்படிங்கிறது முதல்ல அவர் சோம்பலாக இருக்கிறாரா, எப்படி இருக்கிறாரு, இவர் வாழ்க்கையில் என்ன சாதிச்சார், இப்போ ஏன் சாதிக்க முடியாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசுக்கு தெரிஞ்சு போகும். நம்மளால் நேற்று வரை சாதிக்க முடிஞ்சது, இன்றைக்கி ஏன் சாதிக்க முடியலை, அப்போ கந்திஷ்டி விழுந்துட்டு. இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி லக்கணத்தில் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அமர்ந்து இருக்கும் அன்பர்களுக்கு கந்திஷ்டி ஈஸியாக வந்துடும். லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாதக ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுக்கு திசை நடத்தின் பிறகு பாதக ஸ்தானத்தில் இருந்தாலோ, உங்கள் லக்னாதிபதி பாதகம் சம்பந்தப்பட்ட நட்சத்திர சாரங்களில் இருந்தாலோ, பார்வை செய்தாலோ, எப்படி வேணாலும் சேர்க்கை எடுத்துக்கோங்க. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கந்திஷ்டி அப்படிங்கிறது வெளியே இருந்தும் அடுத்தவங்க பார்க்கறது மூலமாகவும் வரும், உங்களுடைய செயல்பாடுலையும் உருவாகும். நேற்று ஒரு 5000 சம்பாதிச்சிருப்பீங்க, நேற்று நல்ல வருமானம்ப்பா சூப்பர் அப்படிம்பீங்க, அதுவே உங்களுக்கு கந்திஷ்டியாக மாறும். வெளியே இருந்து பார்க்குறவங்க உனக்கு என்னப்பா நல்லா இருக்கிறியா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு. கந்திஷ்டி உடனே உங்ககிட்ட வாப்பா நானும் உன் ஃப்ரெண்டு தான் அப்பா அப்படின்னு சொல்லி உங்களை ஆவி கட்டி பிடிச்சிக்கும். சரிங்களா? அப்போ இது போல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கந்திஷ்டி அப்படிங்கிறது நம்மளாலையும் உருவாக்க முடியும், வெளியே இருந்தும் உருவாகும். செய்ய முடியாத ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, நேற்று இந்த விஷயத்தை நான் எப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியலையாப்பா, பிரம்மாண்டமாக செஞ்சுட்டேன், ஒரே பிரமிப்பாக இருக்குன்னு நீங்கள் மனசுக்குள்ளே அதை நினச்சிங்க ஒரு கர்வம் கொண்டாலே, நீங்களே கர்வமாக பேசினாலே கந்திஷ்டி அப்படிங்கிறது உடனே உங்கள்கிட்ட வந்துடும். அப்போ இது போல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? எளிமையான பரிகாரம், சிம்பிளான பரிகாரம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள், நான் அதை உங்களுக்கு பரிகாரமாக கொடுக்குற விஷயங்கள். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்பேற்பட்ட கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட அணுகவே அணுகாது, அப்படியே அது அடியோடு ஒழிஞ்சு போகும். கந்திஷ்டி அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்குது. எலுமிச்சம்பழம் வெட்டி போடுறது அப்படி இப்படி ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குது. அடியேன் உணர்ந்த விஷயத்தை வெறும் 5 ரூபாயில் நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத என் அன்னை உணர்த்திய விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டைக்கு எங்கப்பா போடுறது, வேறு ஏதாவது சொல்லப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடையில் விற்கிற ஒரு கோழி முட்டையை ஒன்று வாங்கி அதை ஒரு கவரில் வச்சு அதோட கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 9 வரமிளகாய், சரிங்களா, அதாவது வத்தல் என்று சொல்லக்கூடிய வரமிளகாய், காஞ்ச மிளகாய், இதையும் உள்ளே போட்டு வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே இருக்கிற கொஞ்சோட மணல், தெருவில் கிடக்கிற மணலை எடுத்து அது உள்ளே போட்டு பேப்பரை ஒன்றா சுற்றி வச்சு உங்களுக்கு அந்த கந்திஷ்டி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க, சரிங்களா, உங்களுக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த பேப்பரை அது மடித்து வச்சு உங்கள் உடம்பு கையால் எல்லாமே தடவி எடுத்துட்டு, யார் தடவுறாங்களோ அவங்களுக்கும் தடவி எடுத்து தலையை சுற்றி 3 சுற்று சுற்றி எடுத்துட்டு துப்பாங்களா, ஒரு 3 தடவை துப்பிட்டு அதை அப்படியே ஓரமாக கொண்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் தண்ணி அடுப்பு, அதாவது நெருப்பு போடுற அடுப்பு இருக்குல்ல, அந்த அடுப்புக்குள்ள மட்டை அப்படின்னாச்சுன்னா மட்டை, விறகுனா விறகு, சரிங்களா, இப்படி எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே வச்சு அந்த முட்டையை அப்படியே மடித்து வச்சுருப்பீங்கள, அந்த முட்டையை அப்படியே மேலத்துக்கு வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து அந்த விறகு மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு நீங்கள் நெருப்பு வச்சு விட்டீங்க அப்படின்னாச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், டம்முன்னு சவுண்டு வரும். வந்துட்டா கந்திஷ்டி முடிஞ்சு போச்சு. சரி, அது புஷ்ஷுன்னு போயிட்டு அப்படின்னாச்சுன்னா மறுபடியும் நீ தொடருக அப்படின்னு அர்த்தம். அப்போ வாரத்தில் 2 நாள், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை,
அது எப்படி வேணாலும் சத்தம் போட்டு டம்முன்னு போனாலும் சரி, புஷ்ஷுன்னு போனாலும் சரி, நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய அந்த முட்டையை நீங்கள் சுற்றி அது உள்ளே வச்ச உடனே டமார் டமார் டமார்னு வெடிக்க தான் செய்யும். அப்படி வெடிக்குதுன்னா அந்தந்த நிமிஷத்தில் கந்திஷ்டி அப்படிங்கிறது உங்களை விட்டு அத்துட்டு வெளியே போயிட்டுன்னு அர்த்தம். தொடர்ச்சியாக முதல்ல 2 நாள் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு தான் போகும். ஏன்னா கந்திஷ்டி நிறையா இருக்கும்போது அது கண்ணீர் விட்டு தான் கழிஞ்சு போகும். ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்யும்போது டமார் டமார்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி வெடிக்கும்போது நினச்சிக்கங்க, இந்த வாரம் கந்திஷ்டி இல்லை, வெடிக்கலை, புஷ்ஷுன்னு போது கந்திஷ்டி அதிகமாக இருக்குது. அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய கந்திஷ்டி அடியோடு அழிந்து போகும். அப்போது அந்த விறகு அப்படிங்கிறத நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விறகு வந்து கீழே தணல் நிறைய விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மேலேயும் வைக்கலாம். இல்லை கீழே மட்டை விறகுலாம் வச்சாச்சு, மேலே வந்து நம்ம ஒரு அந்த முட்டை தடவி மேலே வச்சுட்டோம், நம்ம அதுக்கப்புறம் நம்ம தீ போடுறோம் அப்படின்னாலும் போடலாம். ஆனால் அது எரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தணல் நிறைய கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த தணலில் இருந்து அந்த முட்டை வேகணும், வெந்து அப்படியே சாம்பலாக போயிட்டு அப்படின்னாலே உங்களுடைய கந்திஷ்டி அப்படி எரிஞ்சு சாம்பலாக போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொழில் பண்ணுற இடங்களையும் சரி, வீடுகள்லையும் சரி, தொடர்ச்சியாக யார் ஒருத்தர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து ஒரு ஏவல் மூலமாக கந்திஷ்டியை உருவாக்கினா கூட உங்கள் வீட்டு வாசல் கேட்டுக்குள்ளே கூட அது வராது. அப்படி அடியோடு அது அழிந்துவிடும், ஒளிந்துவிடும். இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக வாரத்தில் 2 நாள், ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது கூட ஒரு நாளும் வந்து ஒட்டாது. வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் சுறுசுறுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே உங்களை வந்து யாரோ ஒருத்தர் வந்து கையை குடிச்சு புஷ் பண்ணி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். எதையும் சாதிக்கிற அந்த மனதைரியம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அப்போ எல்லா விஷயத்தையுமே அந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது வந்து முடக்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் நெருப்பில் விட்டு தீயில விட்டு ஏற்றும் போது அங்கேயே அது எரிஞ்சு கறிக்கட்டையாக சாம்பலாக போகும் பொழுது உங்களுடைய கந்திஷ்டி அப்படிங்கிறது அடியோடு அழிந்து விடும். வாரத்தில் 2 நாள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த சூழலையும் தடுமாறக்கூடாத சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உருவாகாது. இது எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.